ஈஸ்டர் தீவு ராபா நுய் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள உலகின் மிக தொலைதூர மக்கள் வசிக்கும் தீவுகளில் ஒன்றாகும். ஆரம்பகால ராபா நுய் மக்களால் உருவாக்கப்பட்ட மோவாய் எனப்படும் கிட்டத்தட்ட 3000 நினைவுச் சின்னங்களுக்கு இது பிரபலமானது. ஈஸ்டர் தீவின் வரலாறு மனித புத்திசாலித்தனம் மற்றும் மர்மத்தின் கதை. பொலினேசிய ஆய்வாளர்கள் 1700 CE-யில் தீவில் குடியேறியதாக நம்பப்படுகிறது. அவர்கள் ஒரு வளமான கலாச்சாரம் மற்றும் மேம்பட்ட கடல்வழி திறன்களை கொண்டு வந்தனர். பல நூற்றாண்டுகளாக ராபா நுய் ஒரு சிக்கலான சமுதாயத்தை உருவாக்கியது. மேலும் மோவாய் கட்டுமானம் தொடங்கியது. எரிமலை கட்டிகளில் இருந்து செதுக்கப்பட்ட மோவாய் மூதாதையர்களை காவுரவிப்பதற்காக அமைக்கப்பட்டன மற்றும் அஹூ எனப்படும் கல் மேடைகளில் வைக்கப்பட்டன. சில 33 அடி உயரம் மற்றும் 84 டன் வரை எடையுள்ள சிலைகள் ரானோ ரராகுவில் உள்ள குவாரியிலிருந்து தீவின் பல்வேறு தளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இது ஒரு சாதனையாக உள்ளது. இது மிகவும் ஊகங்கள் மற்றும் ஆய்வுக்கு உட்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் ஈஸ்டர் தீவில் உள்ள சமூகம் கடுமையான சவால்களை எதிர்கொண்டது. காடழிப்பு, தொடங்கியது. இது தீவுக்கு அதன் பெயரை கொடுத்தது. பிற ஐரோப்பிய ஆய்வாளர்கள் மற்றும் திமிங்கலங்களின் வருகைகள் நோய்களையும் அடிமை தாக்குதல்களையும் கொண்டு வந்து மக்களை மேலும் அழித்தன. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மக்கள் தொகை 100 பேருக்கு மேல் குறைந்துவிட்டது. இருப்பினும் ராபா நுயின் கலாச்சாரம் மற்றும் மரபுகள் நீடித்தன. இன்று ஈஸ்டர் தீவு சிலியின் ஒரு பிரதேசமாகும். மேலும் அதன் தனித்துவமான பாரம்பரியத்தை பாதுகாக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. உலகெங்கிலும் இருந்து பார்வையாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஈர்த்து தீவின் குறிப்பிடத்தக்க கடந்த காலத்தின் சான்றாக மோவாய் தொடர்ந்து நிற்கிறது.